ஏழு அடிகளும் ஸ்வரங்கள் படிக்க. யாழிசை கலையம் கடைசி மட்டும் அவர்களை எங்களோடு அழைத்து கொண்டு போறதுதான் எங்களுடைய நோக்கம். என்னோட முதலாவது ஸ்டேஜ்ல ஏத்தின பாட்டுன்னா தலவோது முழங்காத்து. மாதா மாதா உன் கோவில் வண்ணமா வானவில் நூலெடுத்து வார. அப்படி எங்கேயா ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டு 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 பாடி வந்தாதான் வெளியே தெரியும். செங்கனி மேலாடும். உங்களை நாங்கள் குறைஞ்ச ரேட்ல லட்சம் எல்லாம் அல்ல. நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன். சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையம்மா மண்மாரி பொன்மாரி சொல்லாய் சிலம்பாய். எங்களோட பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும். கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தராஜனின் தங்கை. எங்க இருந்து வரீங்க? நான் வல்வெடுத்துறேன். நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு உள்ளத்தை கூட இசையால உயிர்ப்பிக்க முடியும். நீ அறியா செய்தி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி. தேனாண்டால் கையாலே தாலி வாங்கி வருவாயம்மா. பெண்களுக்கு சொந்தமில்லை. குடும்பங்களை பராமரிக்காம கூட கலைக்காக தங்களை செலவு செய்து வந்தவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். மழலை பெற்று கொள்ள அம்மம்மா தாய் வீடு பழனியிலே இருக்கும் கண்ட படம். இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான செயற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. யாழிசை கலைகள் நடத்தும் மாபெரும் சிலோன் சிங்கர் குரல் தேர்வுக்கான 2ஆம் சுற்று யாழ் திருமறைக்கலாம் என்ற மண்டபத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. AR சுகுமார் உள்ளிட்ட ஈழத்தின் மூத்த கலைஞர்கள் கலந்து கொண்டு ஆசி வழங்கியிருந்தனர். இங்கு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் காட்சிகளுடன் இணைந்திருப்போம். வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? பாஷியோ. இந்த பாஷியோ எப்படி இந்த கலையில ஆர்வத்தை பாடணும்? அப்பாக்கள் பாடுற வேலை. என்ன பாட்டுள்ள பாடுங்க? மாதாவன் கோயில். அதுல ஒரு சரணம் ஒன்று பாடி காட்டுங்க. இல்லாத மந்தை வழி மாறுமே மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே நேரே உலாதி கொண்டால் விதி மாறுமே மெழுகு போல் உருகினும் கண்ணீரை மாற்றவா மாதா மாதா உன் கோவில் மணி தீபமேற்றி. நான் வெள்ளத்துல உடுப்பட்டியில இருந்து வரேன். என்ன பாட்டு பாடுங்க? நான் இப்ப மூக்குத்தியம்மன் படத்துல பார்த்தேனே உயிரின் வழி பாடல் பாடுறேன். மூணாங்கு முகம் பார்த்து வெண்ணிலா நான தாளாம தடம் பார்த்து வந்தவழி போக. மூணாங்கு முகம் பார்த்து வெண்ணிலா நான தாளாம தடம் பார்த்து வந்த வழி போக. சித்திரத்தை சோழ முத்துமணி மாலை மொத்தத்தில தார துக்க என்ன மால வண்ணமா வானவில் நூலெடுத்து வார. விண்ணில மீன் பிடிச்சி சேல கச்சி தாரு போய் பச்சமண பூ நீ உச்சி மனத்தேன். பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் 6 காலங்களும் ஆடைகளாகும். பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் 6 காலங்களும் ஆடைகளாகும். மலைமகள் பார்வதி உன்னுடன் நடக்க 7 அடிகளும் ஸ்வரங்கள் படிக்க. சகம தனி சகமத நீ சகம கக சசசா
நீதா மகசனித மகச உன் பார்வையே 8 திசைகளே உன் சொற்களே நவரசங்களே கைலாசமலை வாசா உன் மௌனமே உபநிடதங்கள் தரவில்லையா ஓம் நமச்சிவாயா. வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். என்ன பேரு? திலக், நட்புணராஜா திலக். திலக். நீங்க இந்த இசைத்துறைக்கு எப்படி வந்திருந்த நீங்கள்? நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருக்க சோஷியல் எங்களுக்கு ஏஎல் எக்ஸாம் சோஷியல் நடக்கிறதுக்குள்ள பாட்டு பாடினது. அப்போ சாராக நல்லா இருக்குன்னு சொல்கிறதா அப்போ அதில் இருந்து அப்படியே சின்ன சின்ன இதெல்லாம் பாடி வருது. ஃபேமிலியில யாரும் பாடினோம், அம்மா அப்பாக்கள்ல சங்கீதங்கள் அப்படி? அப்படி சங்கீதம் ஒருத்தரும் படிக்கல. ஆனால் எங்களோட அண்ணா நல்லா பாடுவேன். நல்லா பாடுவேன். எங்களோட அண்ணா மாமா அதில் அண்ணா பாடின கேட்டு தான் நான் பாடிக்கணும். நான் எனக்கு வந்து பாட்டில் குருவன்னு சொன்னா எங்களோட அண்ணா தான். அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா? அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா? இம்மையை நான் அறியாததா? இம்மையை நான் அறியாததால் சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. ஓகே, உண்மையாகவே நல்லா இருக்கு பாட்டு. நீங்க இசைக்கலையில வளர்ந்து வர சிறுவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன அதான் என்ன சொல்றேன்னா, இள மரகாயா இருக்கிறார்கள் பயப்படாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில சந்தர்ப்பங்கள் கேட்டு பாட வாய்ப்பு தாங்கன்னா தருவாங்க. இப்போ யாழை இசைக்கலம் அது கொடுக்குற மாதிரி சில இடங்கள ஒரு புரோகிராம் நடக்கிறத போய் பார்க்கணும். விருப்பமுள்ளவும் போய் பார்ப்பான். பார்க்கக்குள்ள கேட்கறதா சார் ஒரு சந்தர்ப்பம் தருவீங்களா? அப்படி எப்படி எங்கேயா ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டு 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 பாடி வந்தா தான் வெளியே தெரியும். கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம். அம்மாடி என்ன சொல்லுவீன் கோயில் கோபுரம் 1000 தேனாக நெஞ்சை அள்ளமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம். ஸ்ரீரங்க ரங்கநாதனி பாதம் வந்தனம் செய்யடி. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் அழக்கம் என்ன காதல் வாழ்க. வணக்கம் அண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன். திருவண்ணாமலையில இருந்து வரீங்க. எப்ப இருந்து உங்களுக்கு இந்த இசையில? நான் வந்து 13 வயசுல இருந்து பாடவழி. குலதெய்வமே உந்தன் குறை தீர்க்கவா கை நீட்டினேன் என்னை கரை சேர்க்கவா தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் பல பூக்களேனோ உதிர்கின்றது பதில் என்ன கோர் பூவும் நான் வேறு ஏதேதும் எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? சேனாங்குளம் இருந்து.
ரைட். நீங்க நான் சொன்னதுல இருந்து சுண்ணாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட என்ன நீங்க என்ன பாட்டு பாடினீங்க? கோலவிலியம்மா ஒரு தாலி வரம். நீங்க ஒரு தாலி வரம். ஒரே பாட்டு தான். ரைட். அப்ப இது நீங்க ஒரே பாட்டு இதுல பாடி காட்டுறீங்களா? சரி. கோலவேலியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம்மா எங்கள் சன்னியம்மா குங்கும கோதையை அன்னைய சோதையை செந்தூர தெய்வானை சிங்கார பூவதி அன்னை விசாலாட்சி சௌடம் அவர் காட்சி சுந்தர நீலியை சௌந்தர மாலியை வள்ளியம்மா எங்கள் அல்லியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொல்லியம்மா அடி அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அருள் முப்பத்தம்மா அருள் வெப்பத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையம்மா மண்மாரி பொன்மாரி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணையாரம்மா. வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? முல்லைத்தீவு. முல்லைத்தீவுல இருந்து நீண்ட தூரம் இருந்து வந்திருக்கிறீங்க. தொட்டியத்தில் அழகுத்தில்லை திருச்சி நகர் உறையூரில் காளி என்ற கோயில் கொண்டு கொலவிருக்கும் அம்மனும் நானே. பண்ணாரியில் சமயபுரத்து புஞ்சை வளர் தஞ்சையினில் மாறி என்று பெயர் படைத்து மக்களை காக்கும் மன்னையும் நானே. அகிலமும் சுழலாதா அடியே என் பிடியினிலே அதிசயம் நிகழாதா நினைச்சா ஒரு நொடியினிலே கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தராஜனின் தங்கை மாசடை மீதினில் கங்கை கொண்ட வள்ளலும் வள்ளிடும் நங்கை. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்ச குடைக்காரி தேடி வந்தேன் தேன் வடிக்கும் பூவ நான் இருக்கும் கோயிலுக்கு நாளும் அது தேவை. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரி இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க, வந்து இதுல பாடி கூட வந்திருக்கீங்க. என்னோட முதலாவது ஸ்டேஜ்ல ஏத்தின பாட்டுண்டா தலகோதும் இளங்காத்து. எதை பாடுங்க? தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காதே கலங்காதே நீ உன் நெஞ்சுக்குள்ள இருளாதே விடியாத நாளும் எங்க இல்ல. எங்க இருந்து வாரீங்க? நான் வல்வெட்டித்துறையில. வல்வெட்டித்துறையில இருந்து. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வழியில் எல்லாம் அழகே மலை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு வெறும் இலை கூட ஒரு அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையே அதுதான் மெய்யாய் அழகு. ஸ்கூல்ல இருந்து பாடுறவா? வேற என்ன கலைகள்ல வேற கலைகள்ல ஈடுபாடுகள்? மியூசிக் சிங்கிங் மியூசிக் ஜூனியர் மியூசிக் கிடைச்சது. அவட மகள். ரைட் ரைட். அங்க என்ன பாட்டு பாடுறீங்க? அங்க வந்து நான் தேவன் கோவில் மணியம் சொல்லி பாடுறேன். அதுல ஒரு அடி ஒன்று பாடி காட்டுங்க. ரெண்டாவது சரணம். ஓகே குட். அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை. அண்ணா அண்ணா எனுமோர் குரலில் அடங்கும் கோவில் மணியோசை. இது ஆசை கிழவன் குரலோசை அவன் அன்பினை காக்கும் மணியோசை. இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ கால்களில் ரெண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை. வணக்கம். எங்க இருந்து வாரீங்க நீங்க? நான் பவுனியா மாவட்டம். பவுனியால இருந்து. எந்த நாட்டு குயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூக்கும்
எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு. ஜாதி என்ன கேட்டுவிட்டு தென்றல் நம்மை தொடுமா? தேசம் எது பார்த்துவிட்டு மண்ணில் மழை வருமா? உன்னோடு நாடும் எல்லோரும் ஓர் சொந்தம் அன்புள்ள உள்ளத்திலே. வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது? அள்ளி வந்த வண்ணங்களே எங்கள் நெஞ்சில் நீ தூவு. சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே, பட்டு சிறகினில் பனி தெளிக்குதே. அடி தாய் தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ. ஓ வானவில்லே வானவில்லே வந்ததில்லை இப்போது. ஓகே, நல்லா இருந்த தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. சிகரம் காலடியில் வானம் தோள்களில் இருளும் மொழி கொடுக்கும் எந்தன் பாதையில். இனி நான் ஆணையிட்டால் உலகம் கைகளில் உருளும் செல்வமெல்லாம் எந்தன் பைகளில். கால்கை அமுக்கிவிட ரதிகளை கூப்பிடுவேன். இன்று பிறந்ததை போல் எப்போதும் வாழ்ந்திடுவேன். வாழத் தெரிந்தவன் நானே. வானம் எதுவரைக்கும் வாழ்வை ஜெயிக்க வேண்டும் அதுவரைக்கும். காற்று போகும் திசை எதுவரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அதுவரைக்கும். என் வானம் என் பூமி எங்கும் எந்தன் ராஜ்யம். குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். என் வானம் என் பூமி எங்கும் எந்தன் ராஜ்யம். குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். வணக்கம், கொழும்புல இருந்து வந்திருக்கேன். என் பேர் பூஜா. நீ இல்லாமல் என்றும் இங்கு இயங்காது பூமி. நீ அறியா செய்தி இல்லை எங்கள் கிருஷ்ண சுவாமி. பின்தொடர்ந்து அசுரர் வந்தால் புன்னகைத்து பார்ப்பாய். கொஞ்ச நேரம் மாறவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பாய். இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கில் சூரியன் உதிக்காது. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் நிந்துஷா. நான் பழையில இருந்து வரேன். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல பாடிட்டீங்களா? ஸ்டேஜ்ல பாடிட்டேன். என்ன பாட்டு பாடுறீங்க? ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மான் ஒரு பக்தி பாடல் வந்து பாடினேன். அதுக்கு ஒரு சரணம் மட்டும் பாடி காட்டுறீங்க. சரி, ஓகே. ரைட், ஓகே, பாடுங்க. மருவத்தூரோம் சக்தி சங்காலை பாலூட்டி நீ என்னை வளர்த்தாயம்மா. சமயபுரம் மகமாய் சேலையிலை தொட்டில் கட்டி தாலாட்டு படித்தாயம்மா. தில்லை சிவகாமி குங்குமம் வாங்கி வைத்தாயே. திருக்கடவுர் அபிராமி பூவாலே ஜடை முடிந்தாயே. தேனாண்டால் கையாலே தாலி வாங்கி வருவாயம்மா. காஞ்சிபுரத்திலே எனக்கு புடவை வாங்கினாய். கருமாரியிடம் கழுத்து மணிகள் வாங்கினாய். ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி எங்கும் மேற்கில் சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயக ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன் இந்த விஷ்ணுதாசன் நான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நான் 11. எந்த ஸ்கூல்? சென்ட் பேட்ரிக்ஸ் ஸ்கூல். சென்ட் பேட்ரிக்ஸ். பேட்ரிக்ஸ்ல இப்ப 175வது நிகழ்வு நடந்தது என்ன? 6 கமலத்தில் உருவாய் நின்றாய். 6 கமலத்தில் உருவாய் நின்றாய். கார்த்திகை பெண் பாடுண்டாய். திரு கார்த்திகை பெண் பாடுண்டாய். உலகன்னை அணைப்பாடு உருமேனி மொழி சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீயப்பா.
ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம், பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். வணக்கம் தம்பி. வணக்கம். ரைட்டு, நீங்கள் இந்த போட்டி நிகழ்வில் முதலாவதா நீங்க பாடி இருக்கிறீங்க. போட்டியில கலந்து கொள்ளாட்டில முதலாவதா மேடையில ஒரு வாய்ப்பு பாடி அறிமுகமாக இருக்கிறீங்களா என்ன? அந்த வகையில இப்ப என்ன பாட்டு அங்க பாடினீங்க? பொம்மை குட்டி அம்மாவுக்கார. ரைட், உங்களுக்கு விருப்பமான பாட்டுல ஒரு சரணம் ஒன்று பாடி காட்டுங்க. அதே அந்த பாட்டிய. ரைட், ஓகே. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்றும் வாழ்ந்திடும் பிள்ளை, உன்னை யார் சுமந்தாரோ உம்மை நீ அறிவாயோ. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்றும் வாழ்ந்திடும் பிள்ளை, உன்னை யார் சுமந்தாரோ உம்மை நீ அறிவாயோ. உன்னை நினைத்து உருகிடுமாது, உன்னை பிரிய மனம் துணியாது. பூவே படிப்பூவே நீதான் இல்லாது, பார்வை எங்கள் பார்வை தூக்கம் கொள்ளாது. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா பாடுறீங்க. வீட்டுல என்ன பிராக்டிஸ் எடுக்கிறீங்களா? பாடி பாக்குறீங்களா? இந்த டிட்டோ இதெல்லாம் கரோக்கி எல்லாம் போட்டு பாடி பாக்குறீங்க. நல்லா பாடுறீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்ணம் கள்ளம் மாமே காதை திருவும் மாமா, என் போன்ற சொந்தங்கள் யாருக்கு உண்டு. மாதம் 10 செல்ல மழலை பெற்று கொள்ள, அம்மம்மா தாய் வீடு 2 உண்டு. பாவாடை அகலும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே ஊரவானவன். கொலசையிடும் ஓசை கேட்டே மனசில் உள்ள பாசை சொல்வான், மலை நின்ற மலரை போல பதமானவன். உறவெல்லாம் ஒன்றாய் ஒன்றாய் கூடியவன், தெய்வங்களும் எங்களை தான் நேசிக்குமே, தேவதைகள் வாழ்த்து மடல் வாசிக்குமே. நல்லா இருக்கு பாட்டு. ரொம்ப இருந்து உங்களுக்கு இசை ஆர்வம் வந்தது? எனக்கு 7 வயசுல இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். கோயில்ல படிக்கிறேன், வீட்லயும் ஸ்கூல்லயும் தான் படிச்சிருக்கேன். படிக்கிறது விருப்பம் பாருங்க, எப்பயுமே படிச்சுட்டு. இந்த இசைக்கலையும் உங்களுக்கு களமா வச்சு தந்திருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஓகே, வாழ்த்துக்களா. நல்லா இருந்த பாடல். வணக்கம். 13 வயசுல நான் பாட வலிக்கிட்டு இந்த நாட்டுக்கான பாடல்கள் பாடி, இப்போ பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கும் நெஞ்சில் எல்லோருடைய தமிழ் மக்களின் நெஞ்சிலே நாம் குடியிருந்து கொண்டே இருக்கிறோம். அது வாழ்நாளும் கூட அந்த சாதனை மாறாது. 2வது இருந்தால் இப்போ என்னுடைய கால்களெல்லாம் போன வழியாக நான் சில இடத்துக்கு போக இல்லாமல் போச்சு. இப்போவும் வெளிநாடுகள் கூப்பிட்டவங்க இப்போ 2 வருஷத்துக்கு முதல் எல்லா நாடும் போய் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வந்தது. ஏனென்றால் எங்களோட பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும். சாந்தன் சுமாரோடு இந்த இது மாறப்போறார். திரும்பவும் இந்த எங்களுடைய பிள்ளைகள் பெருமையாக வளர்ந்து வரணும். என்னுடைய பேர் எஸ்பி பீட்டர் பால். நான் சாதாரண ஒரு நடிகன். நாடகங்கள் அதுகள் எழுத ஒரு 40 நாடகத்துக்கிட்ட எழுதியிருக்கேன். கதை, கட்டுரை, கவிதை அப்படியான உள்ள சமூகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உடையது. ஆகவே இந்த இசையை இப்படி ஒரு சிங்கர் என்ற ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவில் பார்த்தபோது, தமிழில் பார்த்தபோது இப்படி ஒன்றை இங்கே உருவாக்கணும்னு முதல் ஆசைப்பட்டவன் நான். அந்த ஆசையை நான் யார்கிட்ட சொல்வது, இதுக்கேற்ற ஆக்கள் பின்னணியில் பெறணும்னு சொல்லி நினைச்சுத்தான் திரு சிறில் சங்கர் அவர்களோட தொடர்பு கொண்டேன் 2019 கொரோனாவுக்கு முதல். அப்போ
அவரோட தொடர்பு கொண்ட பொழுது பிரச்சனை வந்ததால அது அப்படியே விடுபட்டு போயிடும். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை தொடர்ந்து நடத்துகின்ற பொழுது எனக்கு உண்மையில அது ஒரு ஆசையாகவும் இருக்குது. இது என்னுடைய நிகழ்ச்சி மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அதால நான் அந்த அவர்களோட கூட இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் பல உள்ளங்களை வளர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு உள்ளத்தை கூட இசையால உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னு சொன்னால் குன்னக்குடி வைத்தியநாதர் கூட இசையால ஒரு வயலின் இசை வித்துவார். அவர் கூட படுக்கையில் இருந்த பொழுது அந்த வயலினை வாசிச்சு தான் அவர் ஒரு உயிர் பெற்றார். அவர் மீண்டும் நடமாடினார். ஆகவே இசை என்பது ஒரு ஆத்மா. ஆகவே அதுக்கு உயிரூட்ட வேண்டியது எல்லோருடைய கடமைப்பாடும் இருக்கு. எல்லாருக்கும் அதுல ஆர்வம் செலுத்த வேண்டும். ஆகவே இந்த ஜாலிசை கலையம் இன்னும் வளர வேணும், வளர்க்க வேண்டும். வளர்க்கறதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் சேனல் மூலம் நான் கேட்டுக்கிறேன். நாங்களும் நிறைய வாய்ப்புகளை தேடி அலைஞ்சு நிறைய பேர்கிட்ட நாங்கள் போய் வாய்ப்புகளுக்கு கேட்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பாடுறது சரியான விருப்பம். அப்போ போய் நாங்கள் அவங்க குரூப் அடித்து கொண்டிருப்பாங்க. நாங்கள் போய் கேட்போம், இப்படி எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குமாண்டு ஓமண்டுவாங்க. கடைசி மட்டும் முடியும் மட்டும் அந்த சான்ஸ் எங்களுக்கு தரமாட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு குரூப் ஒன்றை துவங்குவோம் என்று சொல்லி 2 பேரோட யாழிசை கலையம் என்ற ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணினோம். அப்போ இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கல ஒரு நண்பர்களாக எங்களோட வந்து இணைந்தார்கள். ராஜன் என்று சொல்லி அவர் வந்து மன்னார் பகுதியை சேர்ந்தவர். அப்போ நாங்கள் ஒரு மார்க்கெட் அந்த இடத்துல சந்தித்தோம். 2 பேரும் சந்தித்து அவரும் என்னட்ட சொன்னார், சங்கர் இப்படித்தான் நாங்கள் நிறைய இடத்துல சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம், தருவமண்டுவாங்க, ஆனால் கடைசி மட்டும் நம்பரை வாங்கிட்டு கோல் அடிக்க மாட்டாங்க. அப்போ நான் அவருக்கு சொன்னேன்னா, ஒன்றுக்கு யோசிக்காதீங்க, நாங்கள் சேர்ந்து செய்வோம். அப்போ அவர் என்னோட சேர்ந்த டைமில் முத்தவழி அதில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிருஷ்ணகுமார் சார் எங்களுக்கு அமைச்சு தந்தார். அதாவது வந்து உணவு பெருவிழான்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதில் எங்களோட யாழிசை கலையத்தை அவர் அழைச்சிருந்தார். அப்போ அதில் நாங்கள் போய் 3 நாள் நிகழ்வு செய்தோம். அப்போ அதில் எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி தந்தார் கிருஷ்ணகுமார் சார். அப்போ அவர்களோடு நாங்கள் இந்த யாழிசை கலையகத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர்களை ஒவ்வொரு ஞாயிறும் எங்களுடைய யாழிசை கலையகம் அவர்களுக்குரிய பயிற்சியை வழங்கி கொண்டிருந்தது. அப்போ எங்களுக்கு தொடர்பு கொண்டு எல்லாருமே சந்தர்ப்பத்தை தேடி நிறைய மன கவலைகளோடு அவர்கள் எங்களோடு கதைச்சு கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அண்ணா இப்படித்தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பொன்றை ஏற்படுத்தி தருவீர்களா என்று நிறைய பேர் இப்படியான ஒரு கமெண்டுகள் அடித்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கத்தான் நாங்கள் இந்த யாழிசை கலையம் சிலோன் சிங்கர் என்ற ஒரு நிகழ்வை ஆரம்பித்து நாங்கள் பப்ளிக்காக ஒரு அறிவித்தலை விட்டோம். அதாவது இலைமறை காயாக இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் உரிய வாய்ப்பை யாழிசை கலையம் வழங்கும் என்று. அப்போ எல்லாரும் பதிவு செய்து நாங்கள் ஆரம்பம் முதலாவது ரவுண்டை நாங்கள் முடித்த பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்களுடைய இயக்கம் நிறைவு பெற்றது. அப்போ 2வது சுற்றுக்கும் அதில் செலக்ட் ஆகினார்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய கோல் வந்து, அண்ணா இப்படி நாங்களும் பாடுவோம், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவீர்களாண்டு. அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொண்ட விடயம் என்னவென்றால், எங்களுடைய 1வது தேர்வு முடிந்து விட்டது, நீங்கள் எங்களுடைய அடுத்த இன்னும் ஒரு போட்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாருக்கும் அறிவித்தல் தருவோம் என்று நாங்கள் பப்ளிக்காக அறிக்கையை விட்டோம். இன்றைக்கு எங்களுடைய 2வது சுற்று வெற்றிகரமாக முடிந்துள்ளது. இந்த மற்ற குரூப் இசைக்குழுக்காரர் செய்கிற மாதிரி போட்டியில் தட்டுப்பட்டு போகிற பிள்ளைகளை அப்படியே நாங்கள் கைவிடலை. யாழிசை கலையம் கடைசி மட்டும் அவர்களை எங்களோடு அழைத்து கொண்டு போகிறதான் எங்களுடைய நோக்கம். கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் உரிய சர்டிஃபிகேட் வழங்கப்படும், அவர்களுக்குரிய மெடலும் வழங்கப்படும். நாங்கள் யாழிசை கலையம் எந்த ஒரு அவர்களையும் கைவிடப் போவதும் இல்லை. அவர்கள் கடைசி மட்டும் எங்களோடு பயணிக்கலாம். சிறு வயதிலிருந்து முதியவர் மட்டும் எங்களோடு பாட விரும்பினவர்கள் எல்லாருமே அதாவது நீங்கள் விரும்பினால் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் 077 91 54 159 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மறுபடியும் ஒரு இலக்கத்தை சொல்லுங்க. என்னுடைய நம்பர் வந்து 077 91 54 159. அதாவது இப்பொழுது கிட்டடியில்
இந்த செகண்ட் ரவுண்டில் ஒரு பிள்ளை ஒன்று செலக்ட் ஆகிட்டு அந்த பிள்ளை நாங்கள் ஆரம்பத்தில் வரும்பொழுது அந்த மைக்குகளை எல்லாம் பிடித்த விதங்களை வைத்து நாங்கள் சொன்ன பிள்ளை நீங்கள் இப்படி மைக் பிடிக்கக்கூடாது. அப்பொழுது இந்த பிள்ளை எனக்கு சொன்ன வசனம், அண்ணா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறுவது என்று சொன்னது. அப்பொழுது நாங்கள் யோசித்தோம், நிறைய கலைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களை தேடி தேடி நாங்கள் மேடை ஏற்றி அவர்களுக்குரிய ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுப்போம். யாழ் இசை கலையகம், நீங்கள் என்ன வேணுமென்றாலும் இசையோடு சம்பந்தப்பட்ட சகல கலைஞர்களுக்கும் உரிய சப்போர்ட்டை யாழ் இசை கலையம் வழங்கும் என்று உறுதிமொழி கூறி விடைபெறுகிறது. இதில் வந்து 10 பேரை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அடுத்த இனி வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து 3 பேர் செலக்ட் ஆகுது. இந்த 3 பேரையும் என்னன்னு சொன்னால் இப்போ யாழ் இசை கழகத்தால் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம். சூப்பர் சிங்கருக்கோ இல்லாட்டி சரிகமகப்பாவோ அனுப்புறதுக்குரிய ஒழுங்கல் நாங்கள் சம்பூர்ணமாக செய்து முடிச்சிருக்கிறோம். இதுக்குரிய செலவுகள் எல்லாம் எல்லாமே எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அன்பு உள்ள ஒரு ஆள், எங்களோட யாழ் இசை கழகத்தின் மீது அதிக பற்றுள்ள ஒரு நபர் எங்களுக்கு அதை ஸ்பான்சர் செய்திருக்கிறேன். 3 விஷயத்தை நான் இதில் தெளிவுபடுத்தணும். என்னென்னா, ஓல்ட் சிலோன், அதாவது இலங்கை பூராவை வந்து பெரிய பெரிய லைஃப் பேண்டுகள் வச்சிருக்கிறார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து துல்லியமாக அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை வச்சு தான் அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. புதுசாக ஒரு இளமரகாயா இருக்கிறார்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு உண்மையிலேயே அது நான் இப்போ யாழ் இசை கழகத்துக்கு வாரத்துக்கு முதல் என்ற விஷயத்தை எடுத்து பார்ப்போமே. நான் நல்லா ஓரளவுக்கு பாட்டு படிக்க எனக்கு அதில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்கல. ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு யாழ் இசை கழகத்தில் வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே அந்த ஏக்கம் தவிப்பு எனக்கு தான் தெரியும். ஆனால் எத்தனையோ பேண்டுகளை நான் போய் பாட்டு படிச்சிருக்கிறேன். முதல் நாள் கூப்பிட்டா அடுத்த நாள் கூப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கு யாழ் இசை கழகத்தில் என்னை ஒரு சிகரத்தில் தான் வச்சு என்ன ஒரு அளவு பார்க்குறாங்க. அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நான் அந்த யாழ் இசை கழகத்தில் அதுகளை செய்யக்கூடிய தகுதியானவன் அல்ல. ஆனால் இருந்தாலும் என்ன அதோட ஒரு சிகரத்தில் வச்சு பார்க்குறாங்க. ஆகவே அதான் யாழ் இசை கழகம். ஆனால் வேறு பேண்டில் வந்து இப்போ இன்றைக்கு எத்தனையோ பேர் என்னென்ன இவ்வளோ வந்து சிறப்பெல்லாம் செய்கிறாங்க. கோயில் இப்போ இன்றைக்கு பேண்ட் ஒன்றை பிடிக்க போனால் 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் தான் பேசுகிறாங்களே இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு. ஆனால் யாழ் இசை கழகம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு உறவுகள் நண்பர்கள்ட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் யாழ் இசை கழகம் வந்து இப்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு உங்களோட கோயில் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிதான், இல்லாட்டி உங்களோட வீடுகளில் நடக்கிற நல்ல சுக நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிதான், உங்களை நாங்கள் வந்து குறைஞ்ச ரேட்டில் லட்சமெல்லாம் அல்ல, சரியோ லட்சமெல்லாம் அல்ல, நாங்கள் வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி தருவோம். இந்த விஷயத்தை நான் இதில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், நீங்கள் 2 லட்சம் 3 லட்சமெல்லாம் எங்களுக்கு தர தேவையில்லை. ஆனால் நாங்கள் இப்போ இன்றைக்கு பாருங்கள், சாதாரணமாக ஒரு விஷயம், அவங்களுக்கு ஏற்ற ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை வச்சு தான் அந்த நிகழ்வுகளை அந்த பேண்டுகளை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா யாழ் இசை கழகம் அப்படி இல்லை. யாருக்கும் திறமை உள்ளவங்க அவ்வளவு பேருக்கும் வாய்ப்பு, அவ்வளவு பேரையும் அதை பாட வச்சு அழகு பார்க்கறது தான் யாழ் இசை கழகம் ஒன்றுதான். அது இலங்கையில எங்கேயுமே கிடையாது. குறிப்பா சொல்றான்னு சொன்னா, இருக்கிற வளத்தை வச்சு கொண்டு இளைமறையா இருக்கிறார்களுக்கு திறமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் நீங்கள் அந்த குறைஞ்ச செலவில் கோயில்கள்லயோ எல்லா அந்த அயவன்ற இடத்துல போய் நீங்கள் பாடி செய்து முடிப்போம். நாங்க வந்து லட்சக்கணக்கில எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த வீடியோவில் எங்களோட இரு நம்பர்களை உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் தருவோம். 076 22 50 330. மறுபடி 076 22 50 330. நாங்கள் எங்களை அழையுங்கள். உங்களுக்கு நான் மிகவும் சிறப்பாக இந்த யாழ் இசை கழகம், நான் அல்ல யாழ் இசை கழகம், மிகவும் சிறப்பித்து தருவோம். ஆனால் லட்சம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த லைவ் பேண்டுகள் தான் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் முழுக்க வந்து அவர் குறிப்பிட்டு அவங்க கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு அதை நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய இதில் மிகவும் சிறப்பம்சம் என்னவென்றா, இந்த யாழ் இசை கழகம் தான் வந்து எல்லாருக்கும் இளமுறையாக இருக்கிற ஊக்கமாக இருக்கிற அவ்வளவு பேருக்கும் மியூசிக்கில் வந்து அதாவது இசையில் ஆர்வம் உள்ள அவர்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் ஒரு வாய்ப்புகளை வேறுபாடு இல்லை, யாருக்குமே வேறுபாடு இல்லை. அந்த நீங்கள் அப்படி அந்த ஹையர் பண்ணி கூப்பிடும் பொழுது இப்ப இதுல பாடுற இளைமறையா இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கொடுப்பீங்க? அவ்வளவு பேருக்கும் கொடுப்போம். நாங்கள் எங்கள்ல இருக்கிற 4-5 பேருக்கு மண்டில்லை. இதுல தட்டுப்படுறாக்களை நாங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டோம். அவ்வளவு பேரையும் எங்களோட மனசுல நெஞ்சில நாங்கள் நிலைநிறுத்தி எங்கெங்க இப்ப ஒரு சொன்ன நுவரேலியால இருந்து வந்திருக்கிறாங்க, வவுனியால இருந்து வந்திருக்காங்க. நாங்கள் அந்த இடத்துல எங்களை நீங்கள் அழைக்கும் போது ஒரு வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி, ஒரு கோயில் விசேஷமா இருந்தாலும் இதுல எங்கட பேட்டியில பங்கு கொள்ள எங்களை எல்லார தரவையும் நாங்கள் எடுத்து வச்சிருப்போம். அவ்வளவு பேருக்கும் நாங்கள் அவங்களுக்கு அதை கூப்பிட்டு நாங்கள் படிக்காட்டும் பரவாயில்ல அவங்களுக்கு சான்ஸ் நிச்சயமா கொடுக்கும்.
வணக்கம். வணக்கம் அண்ணா. என் பேர் வந்து நிஷானி. நான் வந்து ஜெஃப்னால இருக்கிறேன். இசைக்கழகத்தில் நான் ஒரு அங்கத்துவராக இருக்கிறேன். அதுலேயும் வந்து இப்போ ஒரு முதலாவது சுற்று, ரெண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று 3 சுற்று இருக்குது. இந்த முதலாவது சுற்றில் வந்து நிறைய மாவட்டங்களிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் நாங்கள் 30 பேர் தான் நடத்தினாங்க. அந்த 30 பேர்ல இருந்தும் இப்போ 2வது சுற்று நடக்கிறபடியே இந்த 2வது சுற்றுல வந்து 10 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த 10 பேர்ல 3வது சுற்று ஒன்று இருக்கு. அந்த 3வது சுற்றுல வந்து 3 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த 3லயும் வின் பண்ற ஆக்களை நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புறோம்.